வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு கை டிசைனும் ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து செக்குடு நம்ம பண்ணி அதிலேருந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் பிடிச்சிருக்கேன் நான். உங்களுக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு கூட பிடிச்சிக்கலாங்க. நம்மளோட இஷ்டம் தான். இது ரொம்ப அகலமாக பிடிக்கிறதும் கம்மியாக பிடிக்கிறதும் நம்ம விருப்பம் தான். ரொம்ப சின்ன சின்னதாக பிடிச்சோன்னா பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி பிடிச்சா அது ஒரு டிசைனாக இருக்கும். அதனால் இந்த செக்குடு பிடிக்கிறது உங்களோட விருப்பம்தான். இப்படியே மடித்து நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். இது வந்து கைக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க, நெக்குக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இது தனித்தனியாக போட்டிருந்தது, ஒன்றாக்கி ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். கையும் நெக்கும் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ செக்குடு பிடிச்சிட்டு நம்ம வந்து இது உருட்டி ரெடி பண்ணிடலாம். பூ டிசைனை சைடில் வைக்கிறதுக்கு. இது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லேஸ் வச்சு வைக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து விரும்புகிறீங்க லேஸ் வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு வந்து அதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது லேஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கைக்கும் நெக்குக்கும் தேவைப்படுறப்ப வந்து நான் கொஞ்சம் நிறையவே ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. ஏன்னா சும்மா நம்ம இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வச்சு தைச்சிட்ருப்போம், பத்தாம போயிடும். இது கைக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அகலம் வந்து இதுக்கு வந்து 2.5 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச் வச்சுக்கோங்க. உயரம் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கைக்கும் ஒன்றா வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கை எப்பயும் போல் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் இந்த கீழே இறக்கி வச்சு நம்ம வந்து அந்த பிசுறு உள்ள பைப்பிங் வச்சு தைக்கும்போது உள்ளே போயிடும். அதுவும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நம்ம அது மேலே ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இப்போ இது தையல் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சிடலாம். இது கோல்டன் கலர் ப்ளவுஸு, கோல்டன் கலர் லேஸ் வைக்கிறேன். அது லேஸ் வைக்கும் போது அந்த எஜ்ஜிலே போட்டுவாங்க. ஒரு பக்கம் மட்டும் போட்டு இன்னொரு பக்கம் நம்ம டிசைன் வச்சிடலாம். இது கை டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். நெக்குக்கும் செமையாக இருக்கும். இதுக்கு வந்து 800ரூபாலேருந்து 900 வரைக்கும் வாங்கலாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம செக்குடு நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இது சாரியோட ப்ளவுஸ் தான். இது அந்த நம்ம செக்குடு பண்ணது வந்து சாரியோட ப்ளவுஸு. கோல்டன் கலர் வந்து வேறு சாரிக்கு அட்டாச்சாக கொடுத்தது. சரி இதுக்கு ரொம்ப மேட்சாக இருக்குன்றதுனால இந்த சாரிக்கு தைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இது ரன்னிங் ப்ளவுஸு. இப்போ நம்ம டிசைன் பண்ணுறது வந்து சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி. அதனால் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கொடுத்து கோல்டன் கலரில் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக. இப்போ உருட்டையும் பைப்பிங் பண்ணும்போது நீங்கள் அந்த லேஸ் வச்சுருக்கிறது, அந்த செக்குடு டிசைன் பிடிச்சிருக்கிறது, பீஸு எல்லாம் உள்ளே போயிடும். வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு. பைப்பிங் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தடிமனாக வரும். நம்ம தான் கொஞ்சம் நல்லா மடக்கி சன்னமாக வச்சுட்டு வரணும். ரொம்ப ஈஸியானது தான் கை டிசைன். ரொம்ப கேன்வாஸ் கட் பண்ணி அதை கட் பண்ணி ரொம்ப ஹெவி வேலையெல்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக ஒரு கை டிசைன் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து 3 பீஸ் வைக்கிறேன். அதாவது இங்கிட்டு 3, அந்த பக்கம் 3, சென்டரில் 3. அதே மாதிரி தான் நெக்குக்கு நான் 3 பீஸ் வைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நெருக்கமாக வைக்கிறது கூட கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கிறது 1 இன்ச்சு மட்டும் கேப் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் தள்ளி தள்ளி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து சுற்றிலும் வச்சாலும் வைக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். உங்கள் டைம் எப்போயோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அந்த லேஸ் எட்ஜ்லேயே தையல் போட்டு வாங்க. இப்போ அந்த பக்கமும் 3 பீஸ் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நூலை வந்து கழட்டி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், 2 கை டிசைனும் செமையாக இருக்குது. ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் அதோட சாரீ. இது வந்து கைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து வந்து நெக்குக்கு பண்ணலாம். இதில் வந்து சாரியில் வந்து செக்குடு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ப்ளவுஸ்லேயே பண்ணியிருக்கோம். பட் நெக்கோட
பின்கழுத்து உயரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. அதிலேருந்து நான் யூனிக் தான் கட் பண்ணுறேன். யூனிக் கட் பண்ணி கீழேருந்து நம்ம வந்து அதாவது வந்து ஸ்டார் நெக் மாதிரி வளைச்சி விட்ருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு முன்னாடி எல்லாம் முடிச்சு வச்சிட்டேன் நான். இது ப்ளவுஸ்லேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் வந்து நாம் முன்னாடியே இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு இது வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எப்பயும் போல தான் ஷோல்டர்லாம் தைச்சிட்டு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தனியாக இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து போட்டது ஏன் மறுபடியும் போடுறேன்னா, நான் கை டிசைனும் சேர்த்து போட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக போடுறேன் நான். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம், கொஞ்சம் தூரம்தான். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக மடிக்கணும். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்கில் கொடுத்து தைக்கலாம். பொறுமையாக உருட்டுங்க, தண்ணி தொட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா ஹெம்மிங் ஊசி வச்சு உருட்டலாம். 2 விதமாக இது பண்ணலாம். இந்த பூ டிசைன் வந்து அப்போ இருந்தே ஃபேமஸுங்க. நாங்கள் டெய்லரிங் பழகிட்டு இருக்கும் போதே இந்த டிசைன் வந்து ஃபேமஸ். அப்போ இருந்தே எங்கள் மேடம் வந்து இந்த டிசைன்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ரவுண்ட் நெக் வச்சு இந்த இதை வச்சு ஒரு பாசி வச்சு பைப்பிங் பண்ணுவாங்க. இப்போயும் அதே தான். அதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கேன்வாஸ் இருக்கிறனால நம்ம எது வேணாலும் பண்ணுறோம். ஆனால் அப்போவே இந்த டிசைன்லாம் ரொம்ப ஃபேஷனாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவே வச்சு மறுபடியும் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து மாறாமல் இருக்கும். இல்லை நம்ம வந்து சின்னதாக பெருசாக கட் பண்ணிட்டா நம்ம வச்சு தைக்கிறப்ப வந்து முன்ன பின்ன வரும். இப்போ நம்ம இது செக்குடு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம கை இது பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த இதை வச்சு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பு இல்லை, பத்தலைன்னா தான் கஷ்டம். வரைஞ்சது போல் மேலே நெக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாரியோட கிளாத்லேயே வச்சு அடித்து திருப்பிடலாம். இதுதான் கைக்கு கட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரே தான் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு நான் இது ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஒரே தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம பிடிச்சிட்டோன்னா வந்து அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஒரு அளவாக தைச்சிட்டு நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கையும் முடிஞ்சு. அடுத்து வந்து நம்ம நெக்குக்கு பண்ணலாம். நெக்குக்கு வந்து நம்ம சாரியோட கிளாத்தே நான் உள்ளே கொடுத்துருக்கேன் டபுளாக. கரெக்டாக அடிச்சுட்டு சென்டரில் நிப்பாட்டி திருப்பிடலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. போட்டுட்டு ஒரு பைப்பிங் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சு போடுங்க. போட்டதுக்கப்புறமா பைப்பிங் பண்ணலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அந்த சென்டரில் நிப்பாட்டி திருப்பும் போது தான் உங்களுக்கு அந்த நெக்கோட அளவு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ திருப்பி எடுத்துகிட்டு நம்ம உருட்டி பைப்பிங் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து பைப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம்.
உங்களுக்கு நெக்கோட உயரம் வந்து எந்தளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு தைச்சிடலாம். நம்ம வெட்டின பீஸை வச்சு கூட நீங்கள் வரைஞ்சி தைச்சிடுங்க. அதாவது கழுத்து கட் பண்ணோம் இல்லையா லைனிங் கிளாத்தில், அதை வச்சு அந்தளவு வச்சு நீங்கள் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து லேஸ் வச்சிடலாம். இங்கே நான் கையை எல்லாமே முடிச்சிட்டேன். சைடு எல்லாம் தைச்சாச்சு. ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம 1 இன்ச் தள்ளி வச்சு நான் லேஸ் வைக்கிறேன். நீங்கள் வந்து மார்க் பண்ணி கூட வைங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் புதுசாக பழகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 1/2 இன்ச்சிலிருந்து 1 இன்ச்சு வரைக்கும் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தள்ளி வைக்கிறப்ப நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைச்ச மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் அகலமாக நல்லா தெரியும். அதுக்காக தான். இப்போ இந்த லேஸ் டிசைன் வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க. முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் 3 பீஸ் வைக்கிறேங்க. 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி தைக்கலாம். கரெக்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ணி தைங்க. அப்போ வந்து அளவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கையில் பெரிய ஊசியை வச்சுக்கோங்க. அந்த பிசுடு தெரியாமல் நல்லா உள்ளே தள்ளி விடுங்க. ஒரே மாதிரி உள்ளே தள்ளி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்துடலாம் முன்னாடி வரைக்கும். இந்த டிசைனுக்கு 800ரூபாலேருந்து 900ரூபா வரைக்கும் வாங்கலாங்க. இப்போ முன்னாடியே அதே மாதிரி ஒரு 3 பக்கம் மட்டும் கொடுத்தா போதும், ரொம்ப தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப அட்லீஸ்ட் வெளில பண்ணலைனாலும் உங்களுக்கு நீங்கள் பண்ணி போட்டுட்டு எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், செமையாக முடிஞ்சு. முன்னாடி கை எல்லாமே ரொம்ப அழகாக முடிஞ்சு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வர செக்குடு மாதிரியே நம்ம வந்து கைக்கும் நெக்குக்கும் பண்ணிட்டோம். இது முன்பக்கம். எல்லாத்துக்குமே ஒரு பாசி கொடுத்துடலாம். இது வந்து பின் கழுத்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.